நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், யாரு? நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம். எத்தனை பேர் பரிசுத்தாவில நரம்பு இருக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்டவங்க ஒரு சிலரை தவிர அப்படியே தான் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. பெயருக்கு நானா அந்நிய பாஷை ஏதோ 2 வார்த்தை பேசுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்களாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா 2 வார்த்தையை அடி கட்டிட்டு அவங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்குது. அதுக்கு இல்லை ஆவியானவர். அவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். எனக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், உணர்த்துவார். அதெல்லாம் கேட்டு நிதானித்து அதை புரிந்து அறிந்து அதுக்கு நான் செயல்படுத்தேன். பட்டு பட்டு பட்டுலாம் பண்ண மாட்டேன், நிதானிப்போம். ரொம்ப நேரம் யோசனை பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். ரைட், ஒரு தீர்வு வரும். சில நேரத்தில் மனைவி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாப்பா ஒரு காரியம் சொல்லுவாங்க, நான் சொல்லமா, நீ நான் சொல்றேன்னு கேள, என்ன சொல்றேன்னு கேள, சரி சொல்லு. அப்போ யோசிக்க கரெக்ட் சொல்லமா, நீ சொல்றது என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணுதல், அசட்டை பண்ணுதல், அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி உணர்ந்து அவங்க சொல்வது உனக்கு ஏற்றதாய் சரியா இருந்தால் அதை ஏற்றுக்கொள். அவங்கள உற்சாகப்படுத்து, என்கரேஜ் பண்ண. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வைஸ் சொல்லணும். அவங்க எப்படிப்பாங்க, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், அவ்வளோதான். எத்தனை பேர் அப்படிங்கிறோம்? தாழ்மை இருந்தால் தான் அதெல்லாம் வரும். சும்மா தாழ்மையாக காட்டிக்கலனாக்கா அந்த தாழ்மை நிச்சயமாக சொல்லலாம். அகத்தின் அழகு என்ன பண்ணுவோம், முகத்தில் காட்டி கொடுத்துரும். இப்போ தாழ்மை முகத்தில் பார்க்க அவர் பரவாயில்லப்பா, கொஞ்சம் சுமாராக இருக்க, பார்க்கறதுக்கு சாதுவாகிறாரு. எதை பார்த்து சொல்கிறான்? அவருடைய முகத்தை, அவருடைய உருவத்தின் அமைப்பு. சில பேர் நல்லா அவ்வளோ பெருசாக போயிட்டு மா எங்கேயோ வராம போறோமா கதை மாதிரி உருவத்தை பார்த்து. ஆனால் அவர் ஒன்றுமே இல்லை. படத்தில் பார்க்கலாம், பெரிய பெரிய பயில்வான்லாம் வருவாங்க ஹீரோக்கிட்ட, பயமாக இருக்கும். அவர் ஏதோ ஒரு வித்யா கத்தின அடி பட்டுன்னு வந்துடுவார் கோலி, அது மாதிரி அவருக்கு யோசிக்கணும்.